சட்டசபை உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் கோவை அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் உறவினர்கள் காத்திருப்பு அறை கட்டப்பட்டது. அதை கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி திறந்து வைத்தார். திராவிட முன்னேற்றக் கழகத்தோட பேச்சாளர்கள் ஒரு விதமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளே கூட ஒரு கேவலமான முறையிலே அருவருக்கத்தக்க வகையில் பேசிக்கொண்டிருப்பதை பார்க்குறோம். இன்று பல்வேறு அமைப்புகள், குறிப்பாக பெண்கள் அமைப்புகள், அவர்களெல்லாம் இதற்காக கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள். மாநிலத்தினுடைய முதலமைச்சரே அந்த பேச்சை சகிக்க முடியாமல் அவரை கட்சி பொறுப்பிலிருந்து எடுத்திருக்கிறார். இது ரியாக்ஷன் அப்படிங்கிறத இன்னைக்கு திமுக பார்க்குறாங்க. ஒரு காலத்தில் அதிலும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட மதத்தை அவதூறு செய்வது, குறிப்பிட்ட சமூகத்தை கேவலமாக அவர்கள் பேசுவது என்று இருப்பது எல்லாம் இப்போது மக்களோட ரியாக்ஷனை பார்த்துட்டு அவங்க அதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு மாறுதல் அங்கே நடந்துட்டுருக்கு. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக அவங்களோட அந்த வரலாறு அப்படி. அதனால் அந்தந்த நேரத்தில் எங்களுடைய எதிர்ப்பை, கண்டனத்தை இதையெல்லாம் பதிவு செஞ்சிட்ருக்கோம். அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற எங்களோட கோரிக்கையும் இருந்துட்டு தான் இருக்குது. உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறத போலவே மாநிலத்தினுடைய ஆளுநருக்கு இருக்குது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்குமே ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. எக்ஸிக்யூட்டிவாக இருந்தாலும், லெஜிஸ்லேட்டிவாக இருந்தாலும், ஜுடிஷியரியாக இருந்தாலும் அவர்களுக்கென்று இருக்கின்ற அதிகார வரம்பிற்குள்ளாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும். சில நேரங்களில் நீதித்துறையோ அல்லது சில நேரங்களில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக தரப்போ தங்களுடைய அதிகாரத்தை ஓவர் ரீச் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அது இன்னொருத்தரோட டொமைனில் போய் என்க்ரோச் பண்ணுறது. அப்படி செய்கின்ற பொழுது எல்லாத்துக்கும் செக் அண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. அதனால் மாநிலத்தினுடைய ஆளுநர் துணை குடியரசுத் தலைவரை பார்க்குறதாகட்டும், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதாகட்டும், அது அவங்கவுங்க முடிவு பண்ணுவாங்க. அவர் ஒரு வேளை சினிமாவில் பேசுகிற வசனம் மாதிரி எதாவது நினச்சி பேசியிருப்பார். இப்போ மொழி போருக்கு என்ன எங்கள் அவசியம் வந்தது? யாராவது மொழியை கற்றுக்கணுன்னு கட்டாயப்படுத்துகிறாங்களா? இல்லை கற்றுக்க வேண்டான்னு ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காங்களா? எதுவும் இல்லையே. சீனா, ஜப்பான் கற்றுக்கலாமே. பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு என்ன? மத்திய அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கையில் என்னத்து சொல்லுது? எந்த மொழியும் கட்டாயம் அல்ல. ஆனால் நாங்கள் கேட்குறது என்ன? தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற அரசு, அனுமதிக்கின்ற அரசு, ஏழை அரசு பள்ளி குழந்தைகளுக்கு ஏன் அந்த வாய்ப்பை மறுக்கிறார்கள்? ஒரு அரசியல் கட்சி, அனைவருக்குமான அரசியல் கட்சி, அதுவும் உலகத்திலேயே பெரிய ஜனநாயக கட்சி, இந்தியாவில் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய கட்சி, அதிகமான மாநிலங்களில் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய கட்சி. அதனால் நாங்கள் எங்களோட தலைவர் எந்த மண்டலத்திலிருந்து வந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியாவினோட வளர்ச்சிக்கு நாங்கள் எப்படி பங்காற்ற முடியும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அதனால் புதிய தலைவருக்கு தகுந்த ஒத்துழைப்பை கொடுத்து எங்களுடைய அத்தனை பேரினுடைய நோக்கம் என்பது 2026 திமுக அரசு அகற்றப்பட்டு அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான். அதனால் எங்களுடைய இலக்கு தெளிவாக இருக்குது. இதில் மண்டலத்தை வச்சு நீங்கள் எதுவும் பிரித்து பார்க்க வேண்டாம். கூட்டணியில் இன்னும் ஒரு 7-8 மாதம் இருக்கு இல்லையா? பாருங்க யாரெல்லாம் சேர போகிறாங்க. இங்கே பாருங்க, வெற்றி கூட்டணியாக இருக்க போவது தேசிய ஜனநாயக கூட்டணி. வெற்றி பெறக்கூடிய சூழல் இப்போதே அந்த நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கே போனாலும் அடுத்தது உங்கள் ஆட்சின்னு பேச ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்பிக்கை வருது. வர 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 என்ன ஆகும்? யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எங்ககிட்ட வந்துடுவாங்க.